ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு மார்னிங் ஒரு 11 o'clock அப்படி எதுனா ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்குவோம்ல, அதுக்கு மட்டன் சூப்பை விட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் செய்கிறேன். பாருங்கள், அதுக்கு நான் நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா நான் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கேபேஜுங்க போடுறேன், தக்காளி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த முருங்கைக்கீரை ஆஞ்சிட்டு வச்சுருப்போம். இந்த முருங்கைக்கீரை குச்சி இது பார்த்திங்கன்னா நல்லா எலுசாக இருக்கிறது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். ரொம்ப இதுவாக இல்லாமல் கொஞ்சம் இளம் குச்சி எடுத்தோம்னாக்கா இது ரொம்பவே ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. இது அப்போவெல்லாம் இப்போ எனக்கு பார்த்திங்கனாக்கா 65 years ஆகுது. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலலாம் நார்மல் டெலிவரி ஆகணும், கொஞ்சம் கன்சீவ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடுப்பு வலியெல்லாம் வரும்போது இந்த முருங்கை குச்சியை போட்டு கொஞ்சம் சூப் போட்டு கொடுக்குவாங்க. இதில் கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் பட்டர் நெய் எதனா போட்டு சூப் போட்டு கொடுக்குவாங்க. அந்த சூட்டு வலியெல்லாம் போயிடும்னுட்டுன்னு நார்மல் டெலிவரி ஆகும்னுட்டுன்னு கொடுக்குவாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். இப்போ உப்பு நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கனாக்கா இந்த நான் போட்ட அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னாக்கா நீங்கள் இதில் இருக்கிற அந்த தக்காளி, கேபேஜு, பின்ன அந்த வெங்காயத்தை கொஞ்சம் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இல்லைனாக்கா இப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த சூப் வடிகட்டி எடுத்தாச்சு, ஸ்ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ சும்மா 2 தக்காளி பீஸும் வெங்காயம் பின்ன கேபேஜ் போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் நம்ம ப்ரெட்டு வறுத்துட்டு எண்ணெயிலையா நெய்லையா வறுத்துட்டு அதை கூட போட்டுக்கலாம் மேலே, கொஞ்சம் அது கிறிஸ்பியாக இருக்கணுன்னுட்டுன்னு. இல்லையா அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் போடலாம். நான் கொஞ்சம் பூந்தி போடுறேன். இந்த மார்னிங் டைமில் இந்த சூப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் குடிச்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டர் கொஞ்சம் கரைஞ்சி வந்துச்சுனாலே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும்.